விடாமுயற்சி மேல் உள்ள கோபமா, லைக்கா மீது உள்ள கடுப்பா, என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. ஆனா, அது ஏதோ ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு தான். இப்படி நீங்க அடுத்த படத்துக்கு ஏன் போகணும்? ஒரு படம் இருக்குது. இது நம்ம நண்பர்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஏங்க இது முழுக்க போய் லைக்கா மேல நீங்க வந்து தவறுன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு படம் வந்து நின்னு போச்சு, அல்லது வந்து அது தாமதம் ஆகுது. அது உள்ள ஏதோ ஃபைனான்சியல் ப்ராப்ளம், அல்லது வந்து ஹீரோவுடைய கால் ஷீட், அல்லது டைரக்டருடைய பிரச்சனை, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அவங்க சம்பந்தப்பட்டவர்கள் சொன்னா தான் உண்டு. அது ஒட்டுமொத்தமா நீங்க இப்ப பட தயாரிப்பு நிறுவனத்து மேல சொல்லவே முடியாது. என்ன வேணாலும் அது இன்னும் கேட்டா வந்து அதற்கு அஜித்தும் ஒரு பொறுப்பு, மகிழ் திருமேனியும் ஒரு பொறுப்பு. அஜர்பைஜான் மாதிரியான ஒரு நாட்டை செலக்ட் பண்ணது அஜித் தான் சொல்றாங்க. அங்கதான் பிரச்சனை வந்தது. மகிழ் திருமேனி ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்த்து எடுப்பாரு, ரொம்ப காலதாமதம் பண்ணுவாருன்னு ஒரு டாக் வந்து இண்டஸ்ட்ரியில எப்பவுமே இருக்குது. அதுவும் ஒரு காரணம். இன்னொரு நண்பர் என்ன சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் இது மாதிரி வந்து பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள்ல இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா போங்கடா நீங்களாச்சும் உங்க சினிமா வச்சுன்னு கிளம்பி போயிட போறாங்க. லைக்கா ப்ரொடக்ஷனே உங்களுக்கு அந்த விருப்பம் வந்துடும் இல்லைங்களா சார்? தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வந்து 2000 ஸ்கிரிப்டோட இருக்கிறான். தயாரிப்பாளர் 10 பேர் கூட கிடையாது.